சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திரளான சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, மேடைகளே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றுக்களே, வந்திருக்கக்கூடிய மகா சன்னிதானங்களே, இவர்களையெல்லாம் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு ஐயா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் ஒரு தேவ ரகசியம் சொல்ல போறேன். வெளியில போய் சொல்லிடக்கூடாது. என்ன சரியா? ஒரு தேவ ரகசியம் சொல்ல போறேன். இன்னைக்கு காலையில முருகன் கோயிலுக்கு போனேன். வந்த உடனே மேல ஏறி முருகனை போய் கும்பிட்டேன். முருகன் என்ன தெரியுமா சொன்னா? கொஞ்சம் பேசினா. கடவுளோடு பேசுவது இனிப்பானது. இந்த மனுஷனோட பேசுறதை விட கடவுளோடு பேசுவது இன்பமானது. நம்ம துன்பத்தை எல்லாம் மனுஷங்கிட்ட போய் சொன்னா வேணுமுடா இவனுக்கு போயிடுவான். கடவுள்கிட்ட போய் சொன்னா அதை தீர்த்து வைப்பாரு. முருகன்கிட்ட போய் நின்னா முருகன் என்ன தெரியுமா சொல்றான்? சந்தோஷமா இருக்கிறான், மகிழ்ச்சியா இருக்கிறான், அப்படியே கூத்தாடுறான். என்னையா இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்? என்ன தெரியுமா? நான் அந்த காலத்துல உலகத்தை சுத்தி வந்தேன். இந்த பணத்துக்காக உலகத்தை சுத்தி வந்துதானே பழனிக்கு வந்தாரு. உலகத்தை சுத்தி வந்தேன். அப்போ ஜப்பானை பார்த்தேன், சுவிட்சர்லாண்டை பார்த்தேன், இலங்கையை பார்த்தேன், மலேசியாவை பார்த்தேன், சிங்கப்பூரை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். இன்னைக்கு எல்லாரையும் பழனியில பார்க்கிறேன். அதனால எனக்கு சந்தோஷம். இந்த செய்தியை முருகன் சொன்னாரா? அடுத்தாப்புல ஒன்று சொன்னார். என்னுடைய வணக்கத்தை மன்னிக்கணும், என்னுடைய வாழ்த்தை எல்லாருக்கும் தெரிவித்து விடு. முக்கியமாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடு. தமிழகத்தின் முதலமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடு. தமிழக அரசாங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடு. ஏன் தெரியுமா? அடுத்த ஆண்டு இந்த மாதிரி மாநாடு திருச்செந்தூரில் நடக்க வேண்டும். அதற்கடுத்த ஆண்டு திருத்தணியில் நடக்க வேண்டும், படமுதிர் சோலையில் நடக்க வேண்டும், திருவேரகத்தில் நடக்க வேண்டும், எங்கள் திருப்பரங்குன்றத்திலும் நடக்க வேண்டும். மதுரைக்கு மூலவர் சொக்கலிங்க பெருமான், உற்சவர் சுந்தரேசர், ஜட்ஜு நீதி அரசர் சொக்கலிங்க பெருமான் மூலவர். நான் தான் உற்சவர். மூலவர் அசையப்படாது, உற்சவர் அசையலாம். என்ன தலைப்பு? அடியாருக்கு அருள் பண்ணக்கூடிய பழனி ஆண்டவன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது அப்புறம் பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியம். திருப்புகழ் இருக்கு தெரியுமா? ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. உன்னை சேவித்தறியேனே இல்லை, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. பழனியை கும்பிட்டா போதும். தேவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. என்ன தைப்பூசம் இப்பவே வந்துருச்சா? பழனியில எங்க பார்த்தாலும் தலையா தெரியுதே, லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்களே. நான் சொன்னேன், தைப்பூசத்தை ஒரு புண்ணியவான் எங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் இப்பவே பழனிக்கு கொண்டாந்துட்டார். எனக்கு 10 நிமிஷம் நேரம் தரப்பட்டிருக்கிறது. ஐயா, அடுத்த மகா நாட்டிலேயாவது தயவு செய்து நேரத்தை கொஞ்சம் கூட கொடுங்கள். முருகனுக்கு கண்கள் 12, கைகள் 12. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிஷம். அதிகமானால் மங்கையர்க்கரசி அம்மையார் ஒரு பார்வை பார்ப்பார்கள். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சு விடுறேன். முருகப்பெருமான் அடியாருக்கு அருள் செய்வாரா மாட்டாரா? சார், நான் முன்னாலே வாழ்ந்தவர்களை எல்லாம் சொல்லல, நக்கீரரை பத்தி பேசல, அருணகிரியார பேசல, பாம்பன் சுவாமிகளை பேசல. என் சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களோடு பங்கிட்டுக் கொள்கிறேன். நான் முருகனுக்கு கடமைப்பட்டவன். 58 ஆண்டுகளுக்கு முன்னால் முருகனிடத்திலே கடன் வாங்கினேன். அந்த கடனுக்கு இப்பொழுது வட்டியை மட்டும் கட்டப் போகிறேன். கடனை திருப்பி கொடுக்க என்னால் முடியாது.
அதை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். 1966 அதுக்கு முந்தின ஆண்டு நான் சென்னையில் ஒரு எம்காம் படிச்சவன், காமர்ஸ் ப்ரொஃபசர். 1964 65 சென்னை லயோலா கல்லூரியில வேலை பார்த்தேன். அப்புறம் அங்க ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வெளியில வந்தேன். ஒரு வருஷம் வேலை இல்லாம தவிச்சேன். எங்க போனாலும் நீ என்ன ஜாதின்னு கேட்டாங்களே தவிர நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கல. ஒரு வருஷம் தவிச்சேன். ஒரு நாள் பத்திரிகையில விளம்பரம் வந்து, பழனி ஆண்டவர் கலை கல்லூரி, இப்ப நீங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கீங்களே இந்த இடம், பழனி ஆண்டவர் கலை கல்லூரியில் ஒரு வேலை இருக்கிறது. உடனே அப்ளை பண்ணினேன். இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்தேன். மறக்க முடியாது. 1966 மே மாசம், 58 வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துக்கு வந்தேன். இன்னைக்கு முருகா எப்படியாவது இந்த வேலை கிடைக்கணும். ஒரு வருஷம் நான் வீட்டுல சும்மா இருந்துட்டேன். எல்லாரும் கேட்கிறான், சும்மா தான் இருக்கீங்களா? என்னமோ நானா வேணும்னு சும்மா இருக்கிற மாதிரி. மலை ஏறினேன், முருகனை கும்பிட்டேன், அப்பா காப்பாத்தணுண்டா அப்பா. கீழே வந்தேன். இன்டர்வியூ முதல்ல ஒரு பிரின்சிபல், அருணாச்சலம்னு பேரு, அவருக்கு அப்பாயின்மெண்ட். ஒவ்வொருத்தருக்கா போட்டாங்க. என்னுடைய பேரு சுந்தரம், எஸ் ஏபிசிடியில கடைசியா வருது, அதனால என்ன கடைசியா தான் கூப்பிட்டாங்க. நானும் இன்டர்வியூக்கு காத்து கிடக்கிறேன். அக்கௌண்டன்சில கேட்பானா, டிரான்ஸ்போர்ட்ல கேட்பானா, ஆடிட்டிங்ல கேட்பானா, என்னென்னமோ ரெடியா இருக்கிறேன். எதுல கேட்டாலும் பதில் சொல்லி வேலை வாங்கணும். மத்தியானம் 2 மணி பியூன் வந்தான். இந்த கடைசி ஆளு நான் தான். ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. நான் உள்ள போறேன். பழனி ஆண்டவனுடைய தேவஸ்தானம். பிவிசிஆர் முருகேச முதலியார்னு ஒரு புண்ணியவான், பழனி ஆண்டவனுக்கு தங்கத்தேர் செய்து கொடுத்த புண்ணியவான். 1948 ஒரு மனிதன் செய்து கொடுத்த தங்கத்தேரில் பழனி ஆண்டவன் இன்றைக்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறான். அவருக்கு பெயர் விவிசிஆர் முருகேச முதலியார். அவர் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். பெரிய பெரிய ஆளெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் பயந்து போய் உள்ள போறேன். என்னுடைய அப்ளிகேஷன் எடுத்து வச்சாங்க. பார்த்தாங்க, நான் அதுல ஒரு வார்த்தை போட்டிருந்தேன், வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷன்னா என்ன? கவிதை எழுதுவது. ஓ, நீங்க காமர்ஸ் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? கேட்டது விவிசிஆர் முருகேச முதலியார், பழனி ஆண்டவர் தேவஸ்தானத்தினுடைய சேர்மன், தலைவர். தெரியும். அப்படியா? அப்படின்னா எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பாய் எழுதுங்கள். எதுக பழனி ஆண்டவனா? அவளது உரிமைங்க. அந்த புண்ணியவான் பழனி ஆண்டவனுக்கு அள்ளி கொடுத்தவருங்க. சாது சுவாமிகள் காலில் விழுந்து வழிபாடு பண்ணின புண்ணியவான் விவிசிஆர் முருகேச முதலியார். அதனால சந்தோஷமா சொல்றார், எங்க பழனி ஆண்டவன் மேல அதுவும் என்ன எழுதணுமா? விருத்தம் எழுதப்படாது, வெண்பா எழுதணும், இலக்கணப்படி இருக்கணும், விருப்பப்படி எழுதப்படாது. நேர எழுதினா வசனம், மடக்கி எழுதினா பாட்டு, அப்படின்னு எல்லாம் எழுதப்படாது. இலக்கணப்படி வெண்பா எழுதணும். எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா எழுதுங்கள். நான் சரி, ஒரு தாள் கொடுங்க. ஒரு தாள் கொடுத்தாங்க. பக்கத்தில் இருந்த மௌன குருசாமி அவர் சொல்றார், ஐயா வெளியில போய் எழுதிட்டு வாங்க. நான் பார்த்தேன், வெளியில போய் எழுதினா மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுத்தது அப்படின்னு நினைச்சிட்டா என்னடா பண்றது? ஐயா தாள் கொடுங்க, இப்பவே எழுதுறேன். ஒரு தாள் கொடுத்தார்கள். அந்த தாளை கையில் ஏந்தினேன். முருகப்பெருமானுடைய தாளை தலையில் ஏந்தினேன். 4 வரி பாட்டெழுதினேன். அன்பு வளரும், அருள் பெருகும், என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும், தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று. முருகனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனையக்கூடியவருக்கு இதெல்லாம் கிடைக்கும். அன்பு வளரும், அருள் பெருகும், என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும், தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கின்று. அவ்வளவுதாங்க. இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு, நீங்க போகலாம்ட்டாங்க.
அக்கௌண்டன்சில கேள்வி இல்லை, மெர்கன்டைல் லாவில் கேள்வி இல்லை, அனுப்பிச்சிட்டாங்க. 3/4 மணி நேரம் பியூன் வர்றான், எல்லாரையும் போக சொல்றாங்க. இந்த கடைசியா போனவரை உள்ள கூப்பிடுறாங்க. நான் தான் கட்ட கடைசி. உள்ள போனா முருகேச முதலியார் ஒரு பார்வை பார்த்தேன். ஒன்னே ஒன்னு சொன்னார், அந்த புண்ணியவானை கும்பிடுறேன், நீங்க எழுதின 4 வரி வெண்பாவுக்காக முருகன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான். நீ படிச்ச எம்காமுக்கு இல்ல, நீ படிச்ச அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் இன்கம் டாக்ஸுக்கு இல்ல, நீ எழுதின 4 வரி பாட்டுக்கு முருகன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான். எனக்கு எப்படி இருக்கும்? வெளியில வந்துட்டேன். இருங்க, இப்பதான் முக்கியமான விஷயம் சொல்லி முடிக்க போறேன். சில சினிமா படம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. இப்பதான் இன்டர்வல் விட்டுருக்கேன், முடிச்சிருவேன். வெளியில வந்தாச்சா, வேலைக்கு சேர்ந்துட்டேன். 1 மாசம் வேலை பார்த்தேன். 1 மாசம் முடிச்ச உடனே சம்பளம் தரணும். அந்த காலம் எப்படி தெரியுமா? கவரில் வச்சு சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு 250 ரூபா. 1966 ஜூலை மாச சம்பளம். 58 வருஷம் ஆச்சு. ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த காலம் எவ்வளவு? 250 ரூபா கவர்ல. சரிதான், இன்னைக்கு சம்பளம் தர போறாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தானா, பிரின்சிபல் அருணாசலம் கூப்பிட்டார். ஐயா, உங்களுக்கு சம்பளம் இன்னைக்கு கொடுக்க வேண்டாம்னு முருகேச முதலியார் உத்தரவு. எப்படி இருக்கும்? முருகா, கை கட்டினது வாய் கட்டாது போல இருக்கு, என்னடா அநியாயம் பண்ற, நீ சின்ன பிள்ளை விளையாடுவே, இப்படி விளையாடுனா நாங்க தாங்குவோமா முருகா? சாயந்தரம் 4:30 மணி முருகேச முதலியார் காரை போட்டுக்கிட்டு காலேஜுக்கு வந்துட்டார். இந்த காலேஜுங்க, இந்த இடமுங்க மறக்க முடியாது. வந்துட்டார். ஷ்ரைன் ஹால், அதுக்கு முன்னால உட்கார்ந்தார். இந்த புதுவாத்தியாரை கூப்பிடு. நான் தான் புதுவாத்தியார். போனா பையில இருந்து என்னமோ எடுத்தார், கொடுத்தார். என்ன தெரியுமா? முருகனுடைய ராக்கால சந்தனம். முருகப்பெருமானுக்கு நெஞ்சில வைக்கிறாங்களே அந்த ராக்கால சந்தனம், முருகேச முதலியார் எடுத்து என் கையில கொடுத்து சாப்பிடுன்னார். அன்னைக்கு சாப்பிட்டேன். உலகம் பூரா இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரு போட்ட பிச்சை? முருகன் போட்ட பிச்சை. அப்புறமா கவரை வாங்கி என் கையில கொடுக்கிறார். அன்னைக்கு முருகன் கொடுத்த கவர், அன்னைக்கு முருகன் போட்ட அந்த ராக்கால சந்தனம். நான் உலகத்துல பல நாடுகள் போயிருக்கிறேன், எல்லா இடத்திலையும் சுத்தி இருக்கிறேன். அப்போ வயசு கம்மி, இன்னைக்கு 82 வயசு. இன்னைக்கு வரைக்கும் முருகப்பெருமான் என் தோல்ல உட்கார்ந்து விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பந்திரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று பாட வைத்திருக்கிறான். ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். முருகன் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நாம் நம்முடைய உடம்பு தோலை செருப்பாக தைத்து அவன் காலில் போட்டால் கூட பத்தாது. சட்டனா, அவ்வளவுதான். நேரம் ஆகி போச்சு. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த கூட்டத்தில் கூப்பிட்டா கொஞ்சம் நேரம் கொடுங்க என்பதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மிக சிறப்பாக ஒன்னே ஒன்று சொல்லிப்படுறேன். இத்தனை காலமா எத்தனையோ அறநிலையத்துறை அமைச்சரை பார்த்தோம். அவங்க செய்யாத ஒரு காரியத்தை 1 லட்சம் பேரை கூப்பிட்டு முருகா 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 முருகான்னு சொல்ல வச்ச புண்ணியம் ஐயா சேகர் பாபு அவர்களை சேர்ந்தது. என்னையும் ஒருவனாக்கி இரும்களம் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் எல்லோரையும் வணங்கி இந்த உரையை பழனி ஆண்டவன் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.